லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 2025, அதாவது இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2025 யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, அதாவது எந்தெந்த ராசிக்கு ஜாக்பாட் வந்து யோகம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னங்க ஜாக்பாட் யோகம் அப்படின்னு, திடீர் பணவரவு, அப்படியான பணவரவு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லெட்டர் எழுதும்போது இப்படிக்கு போட்டு எழுதுறது ஒரு வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசண்டாக கன்சல்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா, கடந்த எல்லாரும் அவங்களோட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? என்னோட ராசிக்கு, என்னோட ஜாதகத்துக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் கேட்குறாங்க, கன்சல்டேஷனில் வர்றவங்க. ஸோ அந்த கேள்வி வந்து உங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் எல்லா ராசிகளுக்கும் திடீர் பணவரவு, குறிப்பாக எந்தெந்த ராசிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் முதல்ல முக்கியமான விஷயம், எந்தெந்த ராசிக்கு திடீர் பணவரவு அதிகம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் முதன்மையான அது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். லக்னத்தில் வந்து பிறந்தவங்க, அதாவது ஒன்று நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ராசியாக இருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஏன் உங்களுக்கு இந்த 2025 சூப்பரான பீரியட், திடீர் பணவரவு, அதிக பணவரவு, தனவரவு ஏன் வரும் அப்படின்னா, இது எல்லாமே நான் எதை மையமாக வச்சு சொல்கிறேன்னா, தனகாரகன் குருவை வச்சு சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு பணம், ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம வாழ்க்கை மாற்றக்கூடிய லெவலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு எல்லாமே குரு தான் காரணம். நம்ம அன்றாட தேவைக்கு தனமாக வந்து செலவு பண்ணுறதுக்கு, மாதம் செலவுக்கு வர காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் மணி, அதெல்லாம் சுக்கிரனான ஒரு பெரிய அமௌண்ட்டு, ஒரு வீடு வாங்குகிற லெவலுக்கு ஒரு பணம் வர்றது, ஏதாவது ஒரு சொத்தை விற்று ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது, அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா குரு தான். ஏன்னா குரு தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தனகாரகன்னு சொல்லி. ஸோ அந்த தனகாரகன் ரிஷபத்துக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா, ரிஷப ராசியில் இப்போ இருக்கார். ஆனால் தனகாரகன் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரலில் பயிற்சி ஆன உடனே அவர் எங்கே போகிறாருன்னா, 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கே போயிடுறாரு. ஸோ ரிஷபத்துக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குருவோ போகிறார் ஏப்ரலுக்கு மேலே. ஸோ ஏப்ரல் வரைக்குமே டைம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதுனால, ராசியிலேயே இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வரதுக்கு யோகம் உண்டு. ஏப்ரல் வரைக்கும் யோகம் இருக்குது. ஏப்ரலுக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது, அதில் எந்த விதமான சந்தேகமுமே வந்து வேண்டாம். ஸோ இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு சொல்லலாம். சிம்மத்துக்கு என்னங்க நடக்குது அப்படின்னா, சிம்மத்துக்கு லாபஸ்தானத்திலே குரு வராரு. இப்போது தொழில்ஸ்தானத்துக்கு குரு இருக்கார் ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலில் குரு பயிற்சியாகும். குரு வந்து தொழில்ஸ்தானத்தில் இருக்கார். குரு கரெக்டாக வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு போவார் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாவம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும். லாபஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வாழ்க்கையில் ஆசைப்படுற எல்லாமே கிடைக்கும், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய லெவலில் இவங்க இருப்பாங்க. ஸோ அந்த லாபஸ்தானத்தில் தனகாரகன் வராங்க சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியும் குருதான். ஸோ அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது இன்னும் நல்ல யோகமான விஷயம். ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து அவர் தன்னோட வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ அதனால் முன் ஜென்மத்தில் நம்ம எந்த ஒரு நல்வினைகள் தீவினைகள் எது செஞ்சிருந்தாலும் அது ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வைப்பாங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது, குரு இருக்கிற வீட்டை விட அதோட பார்வை ரொம்ப முக்கியம்.
ஸோ அப்போ வந்து சிம்மத்துக்கு என்ன பண்ணுது இருக்கிறது, பாவத்தையும் இயக்கணும், லாப பாவத்தையும் இயக்காது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து டெஃபினட்டாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இப்போ வெளியூரில் ஏதாவது எங்காவது இருக்கீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து 2025 லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். அது குறிப்பாக வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது வரைக்கும் வந்து தொழிலில் பாவத்தில் தான் குரு இருப்பார். ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து லாப பாவத்துக்கு போவார். குரு போனதுக்கு அப்புறமேட்டு திடீர் அதிர்ஷ்டம் சிம்ம ராசிக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரே டைமில் குருவோட ஸ்பெஷாலிட்டி இது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருந்தும், சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் டெஃபினட்டாக பொருந்தும். அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசி. சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சரி நல்ல யோகமான பீரியட். காரணம் என்ன அப்படின்னா கன்னிக்கு இப்போது பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது ராஜராஜ யோக பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலுக்கு மேலே தொழில் பாவத்தில் போகிறாரு. இப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு வந்து போகிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து 10ல் குரு இருக்கக்கூடாது, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யதார்த்தம் கிடையாது. 10ல் போகும்போது தான் நிறைய பேருக்கு பெரிய பதவி கிடைக்கும், பெரிய செல்வந்தராக ஆவாங்க. திடீர்னு வந்து ஒரு பெரிய ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய ஜாக்பாட் வருது. அது மாதிரி திடீர்னு கையில் பணப்புழக்கம் அதிகமாக வரும். ஏன்னா குரு வந்து தனகாரகன். தனகாரகன் தொழில் பாவத்தில் போகிறதுனால தொழில் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை வந்து சம்பாதிப்பீங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வழக்கமாக வந்து ஒரு மாதம் ஒரு 50,000 வந்தால் போதும் அப்படின்னு இருந்திருக்கிறங்கன்னா எதிர்பார்க்காம அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இன்னொரு ஒரு சைபர் சேர்த்து போடுங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு கூட வருமானத்தை கொடுக்கக்கூடியது குரு தான். ஏன்னா அவர் 10ஆம் பாவம் தொழில் பாவத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானம் 10ல் ஒரு பாவியாகி இருந்தால் பரவாயில்லை அப்படி சொல்லுவாங்க ஜோசியத்தில். ஏன்னா 10ல் ஏன் பாவியாவது இருக்கணும் அப்படின்னா அதுதான் தொழில் பாவம். 10ல் ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டால் இந்த பாவி தொழில் பண்ணி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ல் பாவி கிடையாது. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கிரகம் குருவே இருக்காரு. ஸோ அதனால் கன்னி ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் தொழிலில் என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த 2025 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குருவுடைய திருஷ்டி பார்வை ரொம்ப முக்கியம். குரு எங்கே பார்க்குறார்? 10ஆம் பாவத்திலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய சுபஸ்தானத்தை பார்க்காரு. சுபஸ்தானம்னா என்ன? 4ஆம் வீடு. அது என்னெல்லாம் இருக்குது? சொத்து சுமங்கலம், வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே வந்து அதில் தான் அடங்கும். அப்போ வந்து தொழில் மூலியமாக நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. அந்த லாபத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரவங்க இந்த வருடம் முழுக்க ஏதாவது வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, ஏதாவது சொத்து நிலம் வாங்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வண்டி சாதாரண ஒரு பைக்கு வச்சிருக்கிறவர் ஒரு கார் வாங்குவார். ஒரு காரில் இருக்கிறவங்க அதை விட ப்ரீமியம் செக்மெண்ட், அதை விட அடுத்த கட்ட ஒரு பெரிய லெவலில் கார் வாங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சுகத்தை ஏற்றுவிக்க அது காரணமாக என்ன அப்படின்னா குருவுடைய பார்வை விழுது. குரு வந்து எந்த வீட்டை பார்க்குறாரு அந்த வீட்டை அதிகப்படியாக வளர்த்து விடுவார். ஸோ அதனால் கன்னிராசிக்கு இந்த குருவுடைய திருஷ்டி ரொம்ப நல்லது. தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறதுனால சுகத்தை ஏற்றுவார். அதனால் எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். இந்த மாதிரி சூப்பரான காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது யார் நல்ல ராஜபோகமாக அந்த ஜாக்பாட் யோகம் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்கு சொல்லலாம். துளாராசிக்கு எதனால் இருக்குது அப்படின்னா குரு வந்து ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் போயிடுவார். அது பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே ஜோசியத்தை வந்து பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்தானம். அது என்னங்க பாக்கியஸ்தானம் அப்படின்னா
முன் ஜென்மத்தில் நாம் நல்வினைக்கும் செஞ்சிருப்போம், தீவினைகளும் செஞ்சிருப்போம். அது எல்லாத்தையுமே முக்கியமான விஷயம், நல்லது செஞ்சிருப்போம். அது எல்லாத்துலேயுமே வினைகள், நல்ல வினைகளையும் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைப்போம்? பாக்கியஸ்தானத்தில் போட்டு பூட்டி வைப்பாங்க. அதாவது இது என்ன கணக்குன்னா, இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக காட்டும். உங்களோட லைஃப் தான் வந்து எவ்வளவு வந்து இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த பேங்க்கில் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அது தனியாக காட்டும். ஸோ ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட்டு தான், ஒரே அக்கௌண்ட்டில் தனித்தனியான விஷயங்கள் காட்டும். அதுபோல் மாதிரி தான் ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே கட்டம் இருக்குது. அந்த கட்டத்தில் நம்ம முன் ஜென்ம நல்வினைகளும் உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா, அது எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் வைப்பாங்க. ஸோ அந்த பாக்கியஸ்தானத்தில் நாம் செஞ்ச முன் ஜென்ம செஞ்ச நல்ல பலன்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதற்கு உண்டான வினை பயன்கள் வந்து அந்த பாக்கியஸ்தானத்தில் ஏதாவது சுப கிரகங்கள், நல்ல கிரகங்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு யோகம் உண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த ஏப்ரலுக்கு மேலே குரு போயிடுறாரு. குரு வந்து போயிட்டு அங்கே ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். அதனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியங்களை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அது வந்து தனகாரகன் பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான தனத்தை கொடுப்பார். அதனால் எந்த லெவலுக்கும் சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்கள் ராசியிலேயே விழும். குரு எதை பார்க்கிறாரோ அதை வளர்த்து விடுவார். உங்களுக்கு ராசியாகவே பார்க்கிறார், அதாவது உங்களையே பார்க்கிறார். ஸோ உங்களுடைய பார்க்கும்போது குருவுடைய முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குரு பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை. இப்போ வந்து ஒரு கடன் வாங்கணும் சொல்லிட்டு ஒரு பேங்க்கு போகிறீங்க, அந்த பேங்க்கில் வேலை இருக்குது, மேனேஜர் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நெருங்கியவர், ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே போனால் உடனே என் வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட்டு சரியில்லை அப்படின்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க, கொடுத்துருவாங்க லோனு. அந்த மாதிரி நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்கு ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டியவங்க அந்த இடத்துல ஒரு பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை வந்து மீறி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அப்போது குருவுடைய பார்வை ராசி மேலேயே விழுந்ததுனால குரு ஏதாவது ஒரு விஷயத்தில் முழுசாகவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் அப்படின்னாலும் முயற்சி எடுத்தாலும் போதும், முயற்சி எடுத்தாலே குருவோட சப்போர்ட் முழுசாக இருக்குது. அதனால் ஏதாவது ட்ரை பண்ணணும், எனக்கு சூப்பராக இருக்கும், பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார், யோகமான பீரியடு சொல்லிட்டு கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. முயற்சி எடுக்கணும். அதாவது நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு இதுதான். டைம் கொஞ்சம் வந்து சரியில்லை அப்படின்னா அப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து இருந்தால் மட்டும் பாருங்கள், பெருசாக முயற்சி எடுக்காதீங்க. அப்போ தான் நான் வந்து ஃபாரின் போவேன், அப்போ தான் நான் கடன் வாங்கி ஃபாரின் போவேன், அங்கே போய் வேலைக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு போவாங்க. இல்லை அப்போ தான் வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடன்லாம் வாங்கி சொத்து இருந்ததெல்லாம் அனைத்துமே விற்று பிஸ்னஸும் போடுவாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் டைம் சரியில்லாதப்ப பண்ணுவாங்க. டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த பீரியடில் ஏதாவது பண்ணுங்கள், டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீரியடில் அப்படியே சூப்பரான டைம்னா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் தப்பு. இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னா நீங்கள் முயற்சிகள் அதிகமாக வந்து எடுக்கணும். எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம டைம் சாதகமாக இருக்கும்போது அதிகப்படியான முயற்சிகள் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதாவது நம்ம இந்த உலக பணக்காரர்கள் ஜாதகம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாதகத்திலையும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சில தசை நடக்கும், அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த மாற்றத்தை அந்த தசை கொடுத்ததுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அதே காலகட்டத்தில் அவங்க அதிகப்படியான உழைப்பு போட்டு இருப்பாங்க, அதிகப்படியான புது முயற்சிகளையும் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எடுக்கும்போது அந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணுது, அதுதான் விஷயம். அப்போது நமக்கு டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நடக்காது. அதனால் துலா லக்னத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி எடுங்க. குருவுக்கு முழு
முழு சப்போர்ட் உங்களுக்கு உண்டு. அதனால கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சந்தேகமே வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ராஜ போகம் வந்து வாழ்க்கை உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு ஜாக்பாட் வந்து யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகரத்தை வந்து சொல்லலாம். மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த 2025 குரு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து இப்போ எங்கே போகிறாரு, உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 6ஆம் வீட்டிலேருந்து குரு தான் 6ஆம் வீட்டில் மறைஞ்சு குரு எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் விழும். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்குறாரு, ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பார்வை வந்து ரொம்ப ஸ்பெஷலான பார்வை. அதுவும் 9ஆம் வீட்டு பார்வை. அதாவது எல்லா கிரகத்துக்குமே பார்வைகள் உண்டு. 7ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். ராகு கேதுவை தவிர மீதி 7 கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அது எல்லோருக்குமே தெரிஞ்சது. ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை தவிர்த்து 4ஆம் இருக்குது. செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை தவிர்த்து 4ஆம் பார்வை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 4ஆம் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையாக அமையும். 8ஆம் பார்வையும் உண்டு. சனிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை தவிர்த்து 3ஆம் பார்வையும் உண்டு, 10ஆம் பார்வையும் உண்டு. அதே மாதிரி தான் குருவுக்கு 7ஆம் பார்வையை தவிர்த்து 5ஆம் பார்வையும் உண்டு, 9ஆம் பார்வையும் உண்டு. ஏன் அந்த மாதிரி ஸ்பெஷல் பார்வை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ இப்போ குருவுடைய பார்வை, குருவுடைய 9ஆம் பார்வை பாக்கிய பார்வைன்னு சொல்லுவோம். அதாவது முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச நல்ல வினைகளும் உண்டான பலன்கள் எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ குருவுடைய பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு குரு ரெடியாக இருக்கார். குரு எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு தான் இருப்பார். அப்போ நம்மளுடைய அனுபவிக்கிறதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. குரு உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் பார்க்கும்போது சரி வாய்ப்பை கொடுக்கும். தன்னுடைய பாக்கியம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானத்தில் பார்க்கும்போது அந்த பாக்கியத்தை கொடுக்கும். அப்போ வந்து மகரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா குருவுடைய பார்வை ஸ்பெஷல் திருஷ்டி உங்களுக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அந்த தனஸ்தானத்தில் தனகாரகனை பார்க்கறதுனால அவருடைய தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையினால் பார்க்குறதுனால மகர ராசி மகர லக்னக்காரவங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் விஷயம். அப்போ மகர ராசி முயற்சி எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா மகரம் வந்து ரொம்ப எனக்கு ஜோதிடத்திலே பிடிச்ச ராசி இல்லை ரொம்ப பிடிச்ச லக்னம் எது அப்படின்னு கண்டிப்பாக நான் எப்போவுமே வந்து மகரம் தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் உழைப்பாளிகள். அவங்கள லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல காலம் வரும், கெட்ட காலம் வரும். அது எல்லாருக்குமே சகஜம்தான், விஷயம்தான். ஆனால் எல்லா நேரத்திலுமே தன்னுடைய உழைப்பை போட்டு ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கலைனா கூட பரவாயில்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் உறங்காமல் இருப்பேன், உழைப்பேன் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபெக்டையும் போடுவேன் அப்படின்னு மகரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக அந்த மகர லக்னத்தில் மகர ராசியில் கூட இருக்கலாம். ஸோ மகரம் வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ராசி. மகர ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் லைஃப்பில் அதிகப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மகரம் சம்பந்தமாக ஆதிபத்தியம் வந்துடும். மகரம் வந்து பார்த்திங்கன்னா ராசியாக பிறந்தவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் சரி அவங்களோட அந்த பேஸை வந்து மறக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க, முதல்ல ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு கம்பெனியில் வந்து அப்படின்னா அவர் முதல் நாள் எவ்வளவு சின்சியராக போகிறாரோ அதே மாதிரி அவர் வந்து கடைசியில் அந்த கம்பெனிலே இருக்கிற பெரிய போஸ்ட், அதுதான் பெரிய பதவின்னா உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பெரிய லெவலில் வந்துட்டா அப்படியும் அந்த முதல் நாள் வந்து அதே சின்சியரிட்டியோட அதே போஸ்டிங்க்கும் வருவார். ஸோ கொஞ்சம் கூட அவர் மாறவே மாட்டார் அவருடைய கடைசி வரைக்கும்.
அந்த முழு எஃபர்ட் ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டை போட்டே இருப்பார். அந்த மாதிரி உழைப்பாளி. கிரகம் அந்த மகரத்துக்கு இப்போ தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கறதுனால மிகப்பெரிய ராஜபோக வாழ்க்கை உண்டுங்க. ஜாக்பாட் ராசின்னு சொல்லலாம் உறுதியாக. இவங்களுக்கெல்லாம் சூப்பரான தவிர்த்து வேறு யாருக்காவது இருக்காங்கன்னா ஏதாவது விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிகம் சொல்லலாம். விருச்சிக ராசி இல்லைன்னா வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட்டான காலகட்டம். காரணம் வந்து என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு குரு மறைஞ்சிட்டாரு. ஏன்னா ஏப்ரலில் குரு பயிற்சி ஆகும். பயிற்சி ஆன உடனே என்ன ஆகும்னா அஷ்டமத்தில் குருவுக்கு 8ஆம் வீட்டில், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு மறையிறாரு. ராசிக்கு 8ல் குரு மறைஞ்சிட்டாரே, சப்போர்ட் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய பார்வை உண்டு. பார்வை எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்தை குருவுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. தனஸ்தானத்தில் தனகாரகன் பார்க்கறதுனால மிகப்பெரிய வருமானம் உண்டு. ஏன்னா விருச்சிகத்துக்கு குரு ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா 2க்கும் 5க்கும் அவர்தான் அதிபதி, அதாவது தனஸ்தான அதிபதியே. விருச்சிகத்துக்கு குரு தனகாரகன், தனஸ்தான அதிபதி தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால டெஃபினட்டாக விருச்சிகத்துக்கு மற்ற எல்லா ராசியை விட ஒரு படி எக்ஸ்ட்ராவே குரு வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா தனத்தை விருச்சிகத்துக்கு குரு தான் கொடுத்தே ஆகணும். குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால டபுள் மடங்காக வந்து கொடுப்பாரு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டம் 2025 மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது 2024 எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த 2025லேருந்து வாழ்க்கை வந்து புதுசாக ஆரம்பிக்கும். நல்ல வாழ்க்கை உண்டு. நீங்கள் உடனடியாக கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முயற்சிகளை வந்து ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸும் ஆவீங்க. எப்பயுமே வந்து வாழ்க்கையில் நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை விடாப்பிடியாம நீங்கள் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய முயற்சிகளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. அப்படி விடாப்பிடியாமல் நீங்கள் வந்து செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வெற்றி ஏற்படுறதுக்கு மனதார அந்த கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.